கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பதற்கும் கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாய் இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. கடற்கரையில் நின்று இந்த படகு புயலில் கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் என்று சொல்வதற்கும் படகிற்குள் நம்பிக்கையுடன் ஏறி பயணிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுடன் ஒன்றாகி பரிசுத்தவான்களாக வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தேவன் 9 விதமான உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இவைகளை எடுத்துக்கொள்ள முடியும். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ள இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இப்போது பார்க்கலாம். தேவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களை உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறித்து தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொள்ளப்படுதல் தான் முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கிறிஸ்து இயேசுக்குள் கிருபையை அளவில்லாமல் பொழிந்தருளி பரலோக நோக்கத்திற்காக ஞானத்தோடும் புத்தியோடும் அதை பெருக செய்கிறார். அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் தான் இரண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை மீட்பையும் தந்து ரட்சிப்பை பூரணப்படுத்துகிறார். இறுதி வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பூரண ரட்சிப்பு தான் மூன்றாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போட்டு உயிர்த்தெழுதலின் வல்லமையை விளங்க செய்கிறார். பரிசுத்த ஆவியின் வரங்களும் வல்லமையும் தான் நான்காவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அவருடைய புத்திரராக சகல பிறப்புரிமையோடும் கூட சுதந்திரராக தத்தெடுத்திருக்கிறார். புத்திர சுவிகாரம் தான் ஐந்தாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எதையாவது எதிர்பார்த்தோ அல்லது பயத்தினாலோ அல்லாமல் அவரிடத்தில் உள்ள அன்பினால் பரிசுத்தமானவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் வாழும் நோக்கத்தை நமக்கு தந்தள்ளுகிறார். பரலோக நோக்கத்துடன் வாழ வைப்பதுதான் ஆறாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அவரை அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்தள்ளுகிறார். அவரை அறிகிற அறிவுதான் ஏழாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அவருடைய பரிபூர்ண சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். சித்தத்தை அறிந்து கொள்வதுதான் எட்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். மன கண்களை பிரகாசம் உள்ளதாக்கி நித்தியமான எதிர்கால காரியங்களை உணர்ந்து கொள்ள செய்கிறார். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை தான் 9வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவுக்குள் மறைத்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு இவைகள் பஃபட் உணவு போல தயாராக இருக்கிறது. தேவைக்கேற்ப விசுவாசம் என்னும் டோக்கனை வைத்து எடுத்துக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். படகின் பக்கத்தில் நின்று விசுவாசிக்கும் அனுபவத்தை நிறுத்திவிட்டு ஏறி பயணிக்கும் அனுபவத்திற்குள் வாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் மாறி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிங்கள். ஆமென்.